Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு types of relation few more problems பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட்கட்ஸ்ல எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். வாங்க क्वेश्चन குள்ள போலாமா? First question பாருங்க. Let A be the set of all integers. A function is defined from integer to integer. That means the domain and codomain both are integers. So range of values எல்லாமே உங்களுக்கு இன்டிஜரா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். f of x equal to x square plus 1. சப்போஸ் நீங்க 0 அப்ளை பண்ணீங்கன்னா 0 இஸ் இன்டிஜர், கிடைக்கிற ஆன்சரும் பாருங்க உங்களுக்கு இன்டிஜரா இருக்கு. சப்போஸ் நீங்க 1 அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் இஸ் 2. எக்ஸோட வேல்யூ 1 இன்டிஜர், கிடைச்சிருக்க ஆன்சரும் இன்டிஜர். ஸோ டொமைன் அண்ட் ரேஞ்ச் எல்லாமே இன்டிஜரா இருக்கும். அந்த மாதிரியான டைப் ஃபங்க்ஷன்ஸ் இதை வச்சு உங்க ரிலேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன் வாட் வே அப்படின்னா the function f and g both are related in such a way f of 0 equal to g of 1 and f of 1 equal to g of 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா f and g are related to each other னு சொல்றாங்க. இப்போ அது சிமெட்ரிக் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் தென் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ்க்கான செக்கிங். ரிஃப்ளெக்சிவ்க்கான செக்கிங் எப்பயுமே என்ன பண்ணணும், செகண்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல g, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க f அப்ளை பண்ணுங்க. So that means what we will get, f of f belongs to R. Such a manner, என்ன ரிசல்ட் இருக்கும், f of 0 equal to f of 1. So in the place g replace பண்ணிட்டு நீங்க f அப்ளை பண்ணிருக்கீங்க. And next பாருங்க, இந்த பிளேஸ்ல g replace பண்ணிட்டு நீங்க f அப்ளை பண்ணீங்கன்னா f of 1 equal to f of 0. இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு பாருங்க. இந்த பிளேஸ்லயே பாருங்க f of 0 and f of 1 பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். They are not equal, but இங்க ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வருது. It is not reflexive. புரிஞ்சுதா? ஒரே ஒரு இடத்துல ஃபெயிலியர் வந்தா கூட சரி, அது நாட் ரிஃப்ளெக்சிவா தான் எடுத்துக்க முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செக்கிங் ஃபார் சிமெட்ரி. சிமெட்ரிக் செக்கிங்ல பாருங்க, f is related with g. That is f comma g belongs to R gives f of 0 equal to g of 1 and f of 1 equal to g of 0. கரெக்டா? நாம ஆக்சுவலா ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் g of f related to R னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது பாருங்க ரிசல்ட். இந்த பிளேஸ்ல பாருங்க, g of 1 is g of 0 is equal to f of 1. கரெக்டா? அண்ட் இந்த பிளேஸ்ல பாருங்க, g of 1 எதுக்கு ஈக்குவலா இருக்கு, equal to f of 0. So automatically this gives what, g is related with f. Correct? So this function is clearly symmetric. Symmetric is true னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ட்ரை பண்ண போறது டிரான்சிட்டிவ் ரிலேஷன். டிரான்சிட்டிவ்க்கான கண்டிஷன்ஸை நான் இமிடியேட்டா எழுதிடுறேன், அப்புறம் செக் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஒன், f and g are related, which gives what, f of 0 equal to g of 1 and f of 1 equal to g of 0. Right? Next one more function introduce பண்ணிக்கிறேன், that is h. g of h belongs to R gives g of 0 equal to h of 1 new more function. ஏன்னா டிரான்சிட்டிவ் எப்பவுமே 3 functions நமக்கு வேணும். இந்த பிளேஸ்ல g of 1 equal to h of 0 னு எழுதுவாங்க. ஆக்சுவலா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், f and h are related அப்படின்னு ப்ரூஃப் கொடுக்கணும். இந்த ப்ரூஃபுக்கு என்ன இருக்கணும்னா f of 0 h of 1க்கு ஈக்குவலா இருக்கணும். ஆனா பாருங்க, f of 1 ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவலா இருக்கு, பட் f of 0 ஆல்ரெடி ஈக்குவல் டு g of 1க்கு ஈக்குவலா இருக்கு. g of 1 எதுக்கு ஈக்குவலா இருக்கு, h of 0க்கு ஈக்குவலா இருக்கு. f of 0 h of 0க்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா ஆக்சுவலா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், h of 1க்கு ஈக்குவலா இருக்கணும். f of 0 h of 1க்கு மினிமம் ஈக்குவலா இருந்திருக்கணும், அங்க இல்லை. So it is clearly not transitive. Right? So what is the conclusion of this question? The relation is not reflexive but symmetric, not transitive. Okay va? That's all. So types of relation, one more question பார்த்துலாமா? அந்த questionல கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாருங்க. Let s equal to set of all natural numbers union 0. That is clearly it is a whole number. So natural number ஓட 0 கம்பைன் பண்ணிருக்காங்க. How they are forming the relation? X is related to y, which gives log y base e.
log y base e equal to x into log 2 by 5 base e. ஆக்சுவலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது sum of all the elements in the range of R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ரேஞ்ச் ஆஃப் R குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்குதோ தட் இஸ் த கொஸ்டின். தட்ஸ் ஆல். சரி, இப்போ நீங்க எக்ஸ் அண்ட் ஒய் எங்க இருந்து செலக்ட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. தேர் ஆல் ஹோல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ், ஓகே, இது போதும். நமக்கு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த log 2 by 5 base e டினாமினேட்டர் கொண்டு வாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன்? log y base e whole divided by log 2 by 5 base e which is equal to x. இதான் x ஓட வேல்யூ. பாருங்க, பேஸ் சேமா இருக்கா? இப்போ இந்த போத் log எப்படி கன்வெர்ட் ஆகுன்னு பாருங்க. log y base 2 by 5 எழுத முடியும் by using the property. கேன்சல் பண்ணதா எடுத்துக்காதீங்க. இது டைரக்டாவே சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ எக்ஸ் இங்க அசைன் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ் 2 by 5 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. இல்லைனா லாக் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போங்க. ஆட்டோமேட்டிக்லி திஸ் வில் பிகம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனா மாறிடும், ஆர் பவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 by 5 ஹோல் பவர் எக்ஸ்ன்னு எழுதுவாங்க. வாட் அபவுட் எக்ஸ்? எக்ஸ் ஆல் ஆஃப் தம் ஆர் ஹோல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 0 யூஸ் பண்ணிக்கலாமா? So 2 by 5 whole power 0, which is equal to 1. Next 2 by 5 whole power 1. Next 2 by 5 whole power 2. So infinite number of elements இருக்கு. இது என்ன ஃபார்ம் பண்ணுது? GP ஃபார்ம் பண்ணுது. GP ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 by 5 whole power 0, which is equal to 1. What about the common ratio? Second term divided by 1, which is equal to 2 by 5. What about S infinity formula? A by 1 minus R. sum to infinity. Because நமக்கு தேவை என்ன? அந்த எலமெண்ட்ஸ் எடுத்து ஆட் பண்ணணும். sum to infinity. இப்போ நமக்கு y ஓட வேல்யூ கிடைக்கும். வாட் இஸ் a? 1. 1 minus what is r? 2 by 5. 1 divided by 1 minus 2 by 5 is equal to 3 by 5. fraction ஓட ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா you will get final answer as 5 by 3. That's all. We got the result. One more question பார்த்துலாமா? Define a relation r on the interval, that is closed interval 0, 5 by 2. நம்ம எப்படிப்பட்ட கண்டிஷனை டிஃபைன் பண்ற பாருங்க. x is related to y gives secant square x minus tan square y equal to 1. இந்த கண்டிஷன், அதாவது x and y ரிலேட்டடான இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கும். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் செக் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ்கான செக்கிங்ல எப்பயுமே என்ன பண்ணணும்? y ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே x அப்ளை பண்ணிட்டு. ஸோ வாட் வில் கெட் ஃபார் த LHS? LHSல பாருங்க, secant square x minus tan square, நல்லா கவனிப்பாங்க, இந்த y ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம x அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ y ரீப்ளேஸ் பண்ணிட்டு x அப்ளை பண்ணா as per identity secant square x minus tan square x equal to 1. We got the RHS. அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்னப்பா? ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ. ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது சிமெட்ரிக். சிமெட்ரிக் பொறுத்த அளவு பாருங்க, x is related to y gives secant square x minus tan square y equal to 1. ஆக்சுவலா நம்ம ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது என்ன? secant square y minus tan square x equal to 1 அப்படின்னு ப்ரூஃப் கொடுக்கணும். டூ ப்ரூஃப். ரைட்டா? இந்த ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு y is related to x கிடைக்கும். LHS செலக்ட் பண்ணிக்கலாமா? வாட் அபவுட் த LHS? secant square y. secant square ஆல்டர்னேட்டிவா எப்படி எழுத முடியும்? 1 plus tan square y minus tan square x எப்படி எழுத முடியும்? secant square x minus 1 ன்னு எழுத முடியும். ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி எழுதிருங்க. இங்க பாருங்க, 1 minus of minus 1 is plus 1. So we will get 2. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, minus secant square x tan square y. அதுல மைனஸை காமன் எடுத்துட்டா you will get what? secant square x minus tan square y. கரெக்டா? What about secant square x minus tan square y? That is equal to 1. Already இங்க 2 இருக்கா? 2 minus 1 equal to 1. We got the RHS. So it implies what? Y related to x, which gives it is a symmetric relation.
ஓகேவா? கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் செக் பண்ண போறது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் செக்கிங்க்கு நமக்கு எப்பயுமே 3 எலமெண்ட்ஸ் வேணும். ரைட்டா? The first element first 2 பாருங்க. X is related to Y, which will give you secant square X minus tan square Y equal to 1. Next, Y is related to new more element Z. Z no element introduce பண்ணீங்கன்னா what you will get? Secant square Y minus tan square Z equal to 1 வந்துடும். நமக்கு ஆக்சுவலான X and Z ரிலேட்டடா இருக்கணும். டைரக்டா ஆட் பண்ணிடுங்க சிம்பிளா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட ஆட் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்க. பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். அடுத்தது பாருங்க இந்த எலமெண்ட் எழுதுறேன் சீக்கன் ஸ்கொயர் ஒய், பாசிட்டிவா இருக்கிறது ஒரு ரீசனோட தான். அடுத்தது மைனஸ் டான் ஸ்கொயர் ஒய், ஃபைனலா அந்த மைனஸ் டான் ஸ்கொயர் இசட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க 1 + 1 is equal to 2. வாட் அபவுட் சீக்கன் ஸ்கொயர் ஒய் மைனஸ் டான் ஸ்கொயர் ஒய்? ஆஸ் பர் ஐடென்டிட்டி 1 வரும். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க உங்களுக்கு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் டான் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு 2. இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 மட்டும் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேலன்ஸ் என்ன இருக்கும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் டான் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு 2 minus 1 equal to 1. So what it shows, x is related to z. So இந்த ரிலேஷன் என்னவா இருக்கும், டிரான்சிட்டிவாகவும் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துடலாமா? கன்க்ளூஷன், ரிஃப்ளெக்சிவ் ட்ரூ, சிமெட்ரிக் இஸ் ஆல்சோ ட்ரூ, டிரான்சிட்டிவ் இஸ் ஆல்சோ ட்ரூ, ஃபைனல் ரிசல்ட் இஸ் வாட்? ஸோ இட் இஸ் எ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ல ஒன் மோர் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிடுறேன். எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இன் வாட் வே அப்படின்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து ஈவனா இருக்கு. ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இதுலயும் ஆஸ் யூஷுவல் தான், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் செக் பண்ணும். ரிஃப்ளெக்சிவ் செக்கிங் பத்தி நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஒய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சிம்பிளா எக்ஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் என்ன ஆகும்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிகம்ஸ் எக்ஸ் பிளஸ், இங்க பாருங்க y is now replaced by x. X plus x equal to 2x. 2x is what kind of number? It is a even number. வேற என்ன நல்லா ஈவன் நம்பரா இருக்க சான்ஸ் இருக்கு பாருங்க. ஜெனரல் ஃபார்முலா 2n ஒரு ஈவன் நம்பர், 2k ஒரு ஈவன் நம்பர், 2l ஒரு ஈவன் நம்பர், 2m ஒரு ஈவன் நம்பர், ஈவன் 2y ஆல்சோ ஈவன் நம்பர். இந்த ஃபார்முலா இருக்க எல்லா நம்பருமே ஈவன் நம்பர் தான். சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணியிருந்தாலே அது ஒரு ஈவன் நம்பர். இப்போ என்ன ஆச்சு உங்களுக்கு? ஸோ ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ. கரெக்டா? நெக்ஸ்ட் செக்கிங் ஃபார் சிமெட்ரி. சிமெட்ரிக் பாருங்க, எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய்னா என்ன மீனிங்? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈவன். ஈவன் இப்படி சொல்லலாம்ல, 2kன்னு சொல்லலாம். அது வேர்ட்ல எழுதுறோம் ஈவன்ட்டு, இங்க நோட்டேஷன் வைஸ் 2k. இப்போ நம்மளுடைய செக்கிங் பாருங்க, ஒய் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ், ஒய் பிளஸ் எக்ஸை பத்தி செக் பண்ணணும். இது ஈவனா இல்லையான்னு பார்க்கணும். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா ஒய் பிளஸ் எக்ஸ் எப்படி எழுத முடியும்? எக்ஸ் பிளஸ் ஒய். x plus y already எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 2k க்கு ஈக்குவலா இருக்கு. So what it implies? y plus x is equal to 2k. That is even. What it shows? y is related to x. So symmetric is also true. Highlight பண்ணியாச்சா? Reflexive is true, இங்க highlight பண்ணிருக்கேன். Next checking for transitive. Transitive பாருங்க, x is related to y, which will give you x plus y equal to 2k. ஒரு டிஃபரன்ஸ்க்காக நான் k1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் y இஸ் ரிலேட்டட் டு புதுசாக ஒரு எலமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண, தட் இஸ் z. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? y பிளஸ் z ஈக்குவல் டு 2 times k 2. ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூட ஆட் பண்ணுங்க, ரைட் கூட ஆட் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? x பிளஸ் y இஸ் 2y பிளஸ் z ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 காமன் எடுத்துட்டா பேலன்ஸ் k1 பிளஸ் k2ன்னு எழுத முடியும். ஓகேவா? இந்த 2y ரைட் ஹேண்ட் சைடில் டிரான்ஸ்போஸ் பண்ணிடுங்க. Now x plus z equal to இது minus 2y மாறி again 2 காமனா எடுக்கும்போது எப்படி எழுத முடியும்னா 2 times k1 plus k2 minus y ன்னு எழுத முடியும். Clearly what kind of number it is? Even. ஏன்னா 2 ஓட மல்டிப்ளை ஆயிருக்கு பாருங்க. ரைட்டா? So x plus z is even number. What it shows? X is related to z. So the relation is clearly transitive. ஆல்ரெடி பாருங்க ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிமெட்ரிக்கா இருக்கு, டிரான்சிட்டிவா இருக்கு. இப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்.
ரைட்டா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஜேடபிள்யூல இந்த மாதிரி ஒரு சிம்பிளா கேட்கறது உண்மையிலேயே நமக்கு ஒரு லக்கு தான். தட்ஸ் ஆல். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ல லாஸ்ட் ப்ராப்ளம். இதுல பாருங்க ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் எக்ஸ்? செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஆர் கமா ஆர். ஸோ ரியல் நம்பர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் பேர் எப்படி இருக்கு பாருங்க. A1 கமா B1 இஸ் ரிலேட்டட் டு A2 கமா B2 which gives what? B1 and B2 are equal. இந்த B1 B2 ஈக்குவலா இருந்தால் இந்த ரெண்டு ஆர்டர் பேருமே ரிலேட்டட் ஆர்டர் பேர்ஸ் சொல்லுவோம். ரிலேட்டட்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1க்கான ஒர்க்கு, ஸ்டேட்மெண்ட் 2க்கான ஒர்க்கு நம்ம ஃபர்தரா நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்ல A2 கமா B2 அப்படின்ற ஆர்டர் பேர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க A1 கமா B1 அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? திஸ் வில் கிவ் யூ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. ஆல்ரெடி A1 கமா B1 இருக்கு, which is related with again A1 கமா B1. So B1 is equal to B1 வந்துடுதா? தட் மீன்ஸ் ஒரு ஆர்டர் பேரை அதே ஆர்டர் பேரை கூட நம்ம ரிலேட் பண்ண போறோம். அப்படி பண்றது தான் ரிஃப்ளெக்சிவ். ஸோ கிளியர்லி ரிஃப்ளெக்சிவ் இஸ் ட்ரூ. ரைட்டா? ஹைலைட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் சிமெட்ரிக். சிமெட்ரிக் உங்களுக்கு 2 ஆர்டர் பேர்ஸ் கிடைக்கும். அது கொஸ்டின் இருக்கிறத எடுத்துக்கலாமா? வாட்? A1 கமா B1 related to A2 comma B2. What it gives? It gives B1 equal to B2. இப்போ ஆக்சுவலா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? A2 கமா B2 A1 கமா B1க்கு ட்ரூவா இருக்கான்னு ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ ஒரு விஷயம் பாருங்க. B1 ஈக்குவல் டு B2னா ஆட்டோமேட்டிக்கா B1 ஈக்குவல் B2 ஈக்குவல் டு வாட்? B1 சொல்லலாமா? கரெக்ட் தானே? B2 ஈக்குவல் டு B1. This will give you what? A2 கமா B2 is related to A1 comma B1. So automatically this relation is what? Symmetric. Symmetric and true இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம செக் பண்ண வேண்டியது டிரான்சிட்டிவ் மட்டும்தான், பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2க்கான ஒர்க், சின்ன ஒர்க் அது. டிரான்சிட்டிவ் செக்கிங் முடிச்சிடலாமா? டிரான்சிட்டிவ்க்கு பாருங்க. A1 comma B1 is related to A2 comma B2 which gives B1 is equal to B2. ஒரு பார்ட் ஓவரா? A2 comma B2 is related with புதுசா ஒரு ஆர்டர் பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். தட் இஸ் A3 comma B3 which will give you what? B2 equal to B3. எழுதிக்கலாமா? ஆக்சுவலா நம்மளுடைய எய்ம் என்ன? A1 comma B1 A3 comma B3க்கு ஈக்குவலா இருந்தால் பர்டிகுலரா B1 B3 ஈக்குவலா இருக்கணும். இருக்கான்னு செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. B1 ஆல்ரெடி B2க்கு ஈக்குவல், B2 ஆல்ரெடி B3க்கு ஈக்குவல். அப்போ ரொம்ப கிளியரா B1 B3க்கு ஈக்குவலா இருக்கா? டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாமா? ஸோ டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ் எல்லாமே ட்ரூவா இருந்தா அப்போ அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க, அது ஈக்குவலன்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து 100% ட்ரூ. ஒரு பார்ட் ஓவரா? செகண்ட் பார்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல புதுசா ஒரு எலமெண்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. திஸ் இஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 2. Ordered pair x comma y related to a comma b. இப்போ இதுல என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி x comma y related to a comma b னா y and b ஈக்குவலா இருக்குமா? As per coordinate geometry, what can you say about y equal to b? Y equal to b is a straight line. முக்கியமான விஷயம். எப்படிப்பட்ட ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா parallel to x axis இருக்கும். ரைட்டா? அவங்க இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லைன் parallel to y axis, y equal to x இருக்குமான்ட்டு. வாட் அபவுட் y equal to x which is not parallel? எதுக்கு பேரலா இருக்காது? y equal to b க்கு கண்டிப்பா பேரலா இருக்காது. இந்த நாட் பேரலல் கண்டிஷனால ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு சொல்லலாம்? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் y equal to x வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆரிஜின், தேர்ட் குவாட்ரண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய ஒரு லைன். உங்களுக்கு டயக்ராம் வைஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம்ல, இந்த லைன் தான் y equal to x. y equal to x ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆரிஜின், தேர்ட் குவாட்ரண்ட் வழியா பாஸ் ஆகும். கண்டிப்பா y equal to b க்கு பேரலா இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். தட்ஸ் ஆல்.